போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காத இறைவனின் தாழ்வழித்து என் குருநாதர் இருக்கும் திசை நோக்கித் தொழுது அடியார் பெருமக்களுக்கு என் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கின்ற பதிகம் என்று பார்த்தால் 7ஆம் திருமுறையிலே 38வது பதிகமாக இருக்கின்ற திருவதிகை வீரட்டானம் திருத்தலத்திலே பாடியருளிய பதிகம். சுந்தரர் திருவதிகை வீரட்டானத்திற்கு வந்து சேர்கிறார். அது எப்பேற்பட்ட தலம்! நாவுக்கரசர் பெருமான் இறைவனால் அருளப்பெற்ற அருளினை முழுமையாக பெற்று அவருடைய சூளை நோய் நீங்கிய இடம் அப்படிலாம் நினைத்து அந்த ஊருக்குள்ளே போகிறதுக்கு எனக்கு தகுதி இருக்கா அப்படின்னு அஞ்சி எப்படி நான் காலால் மிதித்து உள்ளே செல்ல முடியும் அப்படின்னு ஊருக்கு வெளியில் இருக்கின்ற ஒரு மடம், சித்தவட மடம் என்று ஒரு மடத்திலே தங்கிவிட்டாராம். அங்கே இரவு படுத்து தூங்கிய பொழுது அவர் எவ்வளவு உயர்வாக பரம்பொருளையும் பரம்பொருடைய அடியாரையும் நினைக்கின்றார்னு பார்ப்போம். நமக்கு ஒரு உதாரணம் மாதிரி அது எப்படியெல்லாம் மதிக்கணுங்கிறத சொல்கிறாங்க. அப்படி அந்த இடத்துல வெளியில் அந்த மடத்திலே இரவு துயில்கிறார். இறைவன் ஒரு மறையவர் வடிவம் கொண்டு, வயதான மறையவர் மாதிரி வடிவம் கொண்டு அங்கே வந்து படுத்து கொள்கிறார். அதாவது சுந்தரருடைய தலையிலே அந்த மறையவருடைய கால் படுமாறு படுக்கிறாராம். முகத்தில் அத்தனை பேர் இதுக்கு தான் ஆசைப்படுறோம் இல்லையா? இறைவனுடைய திருவடி நம் தலைமையில் பதியணும்னு தான் ஆசைப்படுவோம். ஆனால் சுந்தரர் இப்போதைக்கு அதை உணரவில்லை என்ற காரணத்தால் அவர் வந்து கோபம் கொள்கிறார். முதல்ல கோபப்படலை, ஐயா உங்கள் கால் வந்து என் தலையில் படுது, கொஞ்சம் பார்த்து படுத்த வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே வயது முதிர்வின் காரணமாக நான் இப்படி படுத்துட்டேன்பா அப்படின்னு சொல்லிடுறாரு அந்த மறையவர். உடனே இவர் தள்ளி இன்னொரு இடத்துல சென்று படுத்து கொண்டு வேற திசையில் போய் படுத்தார். திருப்பி கொஞ்ச நேரத்தில் அதே மாதிரி அந்த முதியவருடைய பாதம் இவர் தலை மேலே படுதான். அப்போ இவருக்கு கோபம் வருது, என்ன நான் சொல்லதுக்கு அப்புறமும் இப்படி என் மேலே என் தலையில் கொண்டது காலை வைக்கிறீங்களே அப்படின்னு கோபமாக கேட்ட உடனே இன்னுமா நான் யாருன்னு தெரியலை என்று சொல்லி மறைந்தாராம். அது இவருக்கு எப்படி இருந்திருக்குன்னு நினச்சி பாருங்க. ஒரு நிமிஷ நேரம் சுவாமியோட பாதம் என் தலையில் பட்டுது, ஆனால் அதனுடைய பெருமையை நான் வளராமல் விட்டுட்டேனே அப்படின்னு இந்த 10 பாடல்களையும் உருகி 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 இறைவனுடைய பெருமையை சொல்லி அப்பேற்பட்டவன் அவன் வந்து என் திருவடியை என்னுடைய தலையின் மீது தன் திருவடியை வைத்தானே, நான் புரிஞ்சுக்கிறாம இருந்துட்டேனே, இப்படி கவனம் இல்லாமல் இருந்து அவரை அந்த ஒரு நிமிஷத்தை இழந்துட்டேனே, அதனுடைய மதிப்பு தெரியாமல் இருந்துட்டேனே அப்படின்னு ஒவ்வொரு பாடலிலும் புலம்பி தீர்க்கிறார். ஏற்பட்ட ஒரு அருமையான உணர்வு குவியலாக இந்த பதிகம் முழுக்க அமைந்திருக்கின்றது. முதல் பாடலை பார்ப்போம். இறைவனை பார்த்து, இறைவன் இவர் வந்திருக்கிறது இறைவன்னு கூட தெரியாம, ஏன்னா நம்ம எல்லாத்துக்கும் தலைவன் அவன் தான், அப்படிப்பட்ட ஒரு தலைவன் யாருன்னு கூட தெரியாம இருந்திருக்கிறேனே, அப்படிப்பட்ட ஒரு பிரிவாக நான் இருந்திருக்கிறேனே அப்படின்னு வருந்துகிறார். அவர் என்னுடைய தலைவன்கிறது கூடவா எனக்கு தெரியாம போச்சு, அது கூட தெரியாம. அதாவது நம்ம எப்பவுமே அப்படித்தானே, நமக்கு நம்ம யார் வழி நடத்தி செல்கிறாருங்கிறதுல நம்ம ரொம்ப உறுதியா இருப்போம் இல்லையா? இவங்க தான் நம்மளை வழி நடத்தி செல்கிறார்கள் அப்படின்னு அவங்கள எங்க பார்த்தாலும் நம்ம வந்து அடையாளம் கண்டு கொள்வோம், அவருடைய வார்த்தைகளுக்கு மரியாதை கொடுப்போம், அவங்களுடைய செயல்பாடுகளை பின்பற்றுவோம். அப்படி தலைவனாக நான் நினைத்திருக்கின்ற இறைவனை என்னால் அடையாளம் காண முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு முதல்ல வரியே தன்னுடைய ஆதங்கத்தை கூறுகின்றார். அவன் எப்பேற்பட்டவன், தன்னுடைய சடை மேலே பிறையை வைத்திருக்கின்றார், அது அவனுடைய கருணையை காட்டுகின்றது. விடை மேலே ஏறி வருகின்றான், அது அவன் மற்றவர்களை விட வேறுபட்டவன் அப்படின்னு நமக்கு புரிகின்றது. அவன் அப்போ வீரம் மிகுந்தவன். அந்த விடை சாதாரண விடை இல்ல, செங்கண்மால் விடை, கண்ணு அப்படி செவந்து இருக்கு, பெரிய விடை. அப்படி இருக்கின்ற கோபமா போற ஒரு விடை மேல இறைவன் வருகின்றான் என்றால் அவனுடைய ஆற்றல் நமக்கு புரியணும். அடுத்து ஒரு பெரிய யானை, அதனுடைய தோலை உரித்து தன் மேலே பொத்தி கொண்டவன். அப்போ யானையை விட அவன் பலத்தை உடையவன். அந்த உடனே அப்பதான் உரித்தெடுக்கப்பட்ட தோல் அப்படின்னா அது கொஞ்சம் கொஞ்சமா சுருங்கும்.
தனக்குள் இருக்கின்றதை அப்படியே அந்த சுருங்கி ஒண்ணுமே இல்லாம ஆக்கிடும். அப்படி அப்பத்தான் உரிச்ச தோலை கூட தன்மேல் போத்தி அவனுக்கு வேற எதுவுமே ஆகல. அப்படிப்பட்ட ஆற்றலை உடையவன் அவன். அப்படி அந்த ஆற்றலை உடையவனாக இருக்கின்றான். அடுத்து சுடுகாட்டிலே நடனமாடுகின்றவன், எளிமையை விரும்புகின்றவன். அது அந்த அங்கே ஆடுவதை விரும்பி ஏற்றுக்கொண்டவன். அடுத்து கரை படிந்த கண்டம், நீலகண்டம். ஏன் நீலகண்டம்? அசுரர்கள் மீதும் அனைவர் மீதும் தேவர்கள் மீதும் அவன் கொண்ட அளவிறந்த கருணை. அதனால் அந்த நஞ்சு கழுத்திலே தங்க அது கரை கொண்ட கண்டமாக மாறியது. அவனுடைய அருளை காட்டுகின்றது. எங்களுக்கெல்லாம் தலைவன் அவன். அவனோட அடியை கொண்டு வந்து என்னுடைய முடிமேல வைத்தாயா, அது கூட எனக்கு தெரியாம போச்சு. என்னுடைய வாழ்க்கை எப்படி போகுது? ஒரு பெரிய ஆசையில தான் என்னுடைய வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருக்கின்றேன். என்ன ஆசை? இறைவனுடைய திருவடி என்னுடைய தலைமையில வைக்கணும் அப்படிங்கிற ஆசையில தான் நான் வாழ்கிறேன். அப்படி ஆசையோட இருக்கிறேன்னா அந்த நேரத்துல அறிவில்லாம போயிட்டேன். ஒரு நாயினும் கீழான ஒரு நிலைமைக்கு நான் போய்விட்டேன். அப்படி இறைவனுடைய பெருமையை உணர்ந்த நானும் அவன் என்னை வந்து ஆட்கொள்கின்றான் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளாமல் போய்விட்டேன் அப்படின்னு வருந்துகின்றான். ஒரு கொஞ்ச நேரம் என் தலைமையில அவன் வச்சிருந்தானே, அந்த கொஞ்ச நேரத்துல கூட நான் அவனை கண்டுக்கிடாம அவனுக்கு இகழ்ச்சி ஏற்படுற மாதிரி நடந்துகிட்டேனே என்று வருந்துகின்றார். பாடலை பார்ப்போம். தம்மானை அறியாத சாதியார் குளரே, சடைமேற்கொள் பிறையானை விடை மேற்கொள் விகிர்தன் கைன்மாவின் உரியானை கரி காட்டில் ஆடல் உடையானை விடையானை கரை கொண்ட கண்டத்து அம்மான் தன் அடிக்கொண்டு என் முடிமேல் வைத்திடும் என்னும் அசையால் வாழ்கின்ற விடிலா நாயே. நான் வாழ்கின்றேன், ஆனா அறிவில்லாத நாய் மாதிரி ஆயிட்டனேன். என் ஆசையே அதுதான், ஆனா அதை புரிஞ்சுக்கிடாம போயிட்டேன். எம்மானை எரி கெடில வீரட்டானத்து உறைவானை. அலைகள் எரிகின்ற கெடில நதியின் வடகரையிலே இருக்கின்ற வீரட்டானம் என்ற கோயில். திருவதிகை என்பது அந்த ஊரின் பெயர், வீரட்டானம் என்பது அந்த கோவிலின் பெயர். வீரட்டானத்து உறைவானை. இறை போதும் கொஞ்ச நேரம், இறை போதும் இகழ்வன் போலியானே. கொஞ்ச நேரம் அவனை அடையாளம் தெரியலேங்கிறதுனால அவனுக்கு இகழ்ச்சி மாதிரி ஆயிட்டோ என்று கருதுகின்றார். அப்படி என்ன ஒரு அவருடைய ஆதங்கம் நமக்கு புலனாகின்றது. அடுத்து இரண்டாவது பாடலிலே என்ன கூறுகின்றார் என்றால், என்னை ஆட்கொண்டார் இறைவர், தடுத்தாட்கொண்டார். அப்படி தடுத்தாட்கொண்ட பொழுது, தடுத்தாட்கொள்ள வரும்பொழுது எனக்கு அவர் அடையாளம் தெரியல. அப்ப நான் அவர்கிட்ட சண்டை போட்டேன். அது ஏன் அப்படின்னா, எனக்கு அப்போ அவரை பற்றிய அவர் புரிதல், அவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறது எனக்கு புரியாம இருந்தது. ஆனா தடுத்தாட்கொண்டதுக்கு அப்புறம் அவருடைய அன்பு எனக்கு புரிஞ்சுக்கல. அப்ப நான் என்ன செய்திருக்கணும்? அவரை அடையாளம் கண்டுபிடிச்சிருக்கணுமா இல்லையா? தடுத்தாட்கொண்ட முன்னாலே தடுத்தாட்கொண்டு ஒழிய ஆரம்பித்த அப்புறம் கூட இப்பவும் என்னால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா, அவரை மறக்காம தானே நான் வாழறேன். அப்படிப்பட்ட சிந்தையோட இருக்கும்போது கூட அவரை என்னால் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாமல் போயிட்டேன். அவன் எப்பேற்பட்டவன்? பொன் போன்றவன், நல்ல மணி போன்றவன், உண்மையான முத்தை போன்றவன், செம்மையான பவளத்தை போன்ற அவன் என் ஈசன். அவனை எப்பவும் ஏற்பட்டவன என்னுடைய தலைவனே, அமரர்களுக்கெல்லாம் தலைவனாக இரு அப்பேற்பட்ட திருவதிகை மாநகரத்திலே இருக்கின்றவன். அவன கெடில வீர நதிக்கரையிலே இருக்கின்ற வீரட்டானத்து கோவிலிலே உரைகின்றவனை கொஞ்ச நேரம் உணராம விட்டுட்டானே. நான் எப்பவும் அவனை நினைச்சிட்டு தான் இருக்கேன், ஆனா கொஞ்ச நேரம் அவனை இகழ்ந்தது மாதிரி போயிட்டனே என்று வருந்துகின்றார். பாடலை பார்ப்போம். முன்னே எம் பெருமானை. இங்கே முன்னே என்பது தடுத்தாட்கொள்வதற்கு முன்னே எம் பெருமானை மறந்து என்பல். அதுக்கு முன்னால மறந்துருந்தேன், சரி பரவாயில்ல, அது உலக இயற்கை. மறவாத ஒழிந்து என்பல்.
அப்ப தடுத்தாட்கொண்ட பிறகு மறக்காம தானே இருந்தேன். ஆனா முன்னால இருந்த மாதிரி எனக்கு இவர் அடையாளம் தெரியாம போயிட்டேன். அப்பவாது தெரியாதுங்கிறதுல அர்த்தம் இருக்கு. இப்பவும் தெரியாம போயிட்டுது அப்படிங்கிறது. அதுக்கு முன்னால மறந்து என்ன பயன், இப்ப மறக்காம இருந்து என்ன பயன், ரெண்டும் பயன் இல்லாம போயிட்டு. உன்னே என் பெருமானை மறந்து என் கொல், மறவாது ஒழிந்த என் கொல், மறவாத சிந்தையால் வாழ்வேன். பொன்னே நன் மணியே என் முத்தே செம்பவள குன்றமே ஈசன் என்று உன்னியே புகழ்வேன். அன்னே என் அத்தா என்று அமரரால் அலமரப்படுவானை, அதிகை மா நகருள் வாழ்பவனை, என்னே என் எரிகடில வட வீரக்கானத்து உறைவானை, இறை போதும் இகழ்வன் போலியானே என்று கொஞ்ச நேரத்துக்கு நான் அப்படி கவனமில்லாம இருந்துட்டேனே, அந்த கொஞ்ச நேரம் இனி எனக்கு கிடைக்குமா தெரியலையே என்று வருந்துகிறார். அடுத்து 3வது பாடலாக வருவது என்னன்னா, இறைவன் மேல நான் ரொம்ப விருப்பத்தோட தான் இருக்கேன். எவ்வளவு விருப்பம், இறைவனுடைய திருவடி என் தலைமையில பதியணுங்கிறது என்னுடைய விருப்பம் தான். ஆனா என்னுடைய விதி இருக்கே, அது என்னை விட்டு நீங்காம என் கூடவே இருந்து அவரை என்னை உணர விடாம பண்ணிட்டு, என்னை விட்டு நீங்காத என்னுடைய விதி, என்னுடைய வினைப்பயன் என்ன அவரை உணர விடாம போயிட்டு என்னை அப்படியே என் கண்ணை மறைச்சிட்டு. இறைவன் எப்பேற்பட்டவன், விண்ணவர்களுக்கெல்லாம் பெருமான், இந்த மண்ணிலே உள்ளவர்கள் எல்லாம் அப்படியே நின்று, அதாவது அங்கேயும் அலைஞ்சுக்கிட்டோ அல்லது வேற வேலை பார்த்துட்டோ எல்லாம் போறது கிடையாது. இவர் சொன்ன மாதிரி இருந்து சொல்லுவன் அப்படிம்பாருல, அதே மாதிரி நின்று இவரை புகழ்ந்து ஏற்றுவார்கள். அப்படிப்பட்ட தன்மை உடையவன் இறைவன். எப்படிலாம் புகழ்வார்கள்னா, கரும்பு மாதிரி இருக்கிறவன் நீ, கரும்பிலிருந்து கிடைக்கும் கற்கண்டு மாதிரி இருக்கிறவன் நீ அப்படின்னு உள்ளத்தால உள்கி அப்படியே நினைச்சு உருகி உன்னை வணங்குகின்றார்கள். நீ யார், எப்பேற்பட்ட தன்மையுடையவன் என்றால், உன் மீது அன்பு கொண்ட கங்கையாளை நங்கை என்று மாற்றி உன்னுடைய திருச்சடையிலே அவளை அணிந்து கொண்டிருப்பவன். அந்த திருச்சடையில கங்கையாள் மட்டும் இல்லை, அதுக்கு இனிமே வளராமல் அப்படியே இளமையாகவே இருக்கின்ற பிறைச்சந்திரனும் இருக்கு. அதே மாதிரி வரிகள் உடைய பாம்பு இருக்கு. ரெண்டும் பக்கத்துல அமைதியாக துயில் கொள்வது மாதிரி இருக்கு, அசைவில்லாம இருக்கு. இதை எதுக்கு உடன்துயில அப்படின்னு சொல்றாருன்னா, பொதுவாக நமக்கு உலகத்திலே ஒரு நம்பிக்கை உண்டு இல்லையா, கிரகணம் பிடிக்கிறது அப்படின்னா பாம்பு சந்திரனை விழுங்குகின்றது அப்படிங்கிறதுதான் அந்த அறிவியல்ல இப்ப நம்ம அதுக்கு மாற்றிய செய்தியை தெரிந்து கொண்டு அந்த இப்போ சிந்தனை மாறிட்டுனாலும் கிரகணம் பிடிப்பதன் காரணத்தை முன்னால சொல்லுகின்ற நம்பிக்கை அப்படித்தானே. பாம்பு சந்திரனை விழுங்கியது அப்படின்னு, அப்போ பாம்புக்கு சந்திரனுக்கு எப்பவும் பகை அப்படிங்கிறதானே. இங்க பகைவர்களாகிய 2 பேரு, பாம்பு சந்திரன், 2 பக்கத்துல. இப்போ நம்ம பக்கத்துல நமக்கு ஏதாவது ஆபத்து ஏற்படுத்தக்கூடிய ஒருத்தவங்க இருக்காங்கன்னு வைங்களேன், இவன் நம்மளால நிம்மதியா இருக்க முடியுமா? இருக்க முடியாதுல. இந்த ஆளு எப்போ நம்ம கஷ்டப்படுத்துவாங்கன்னு தெரியலையே அப்படின்னு பதறிக்கிட்டே இருப்போம். அந்த ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியவர் இவங்க எப்போ கவனம் இல்லாம இருப்பாங்க, நம்ம ஆபத்தை ஏற்படுத்தலாங்கிற கவனத்தில் இருப்பாங்க. ஆக 2 பேருமே அமைதி இல்லாம அப்படியே ஒரு என்ன சொல்ல, ஒரு பரபரத்த நிலையில தான் இருப்பாங்க. ஆனா இங்க அந்த பிறையும் பாம்பும் துயில்கின்றன அப்படின்னா அமைதியா இருக்குன்னு அர்த்தம். எந்த கவலையும் இல்லாம சுவாமியினுடைய திருச்சடையில இருக்கிறதுனால இவை பகைமை மறந்து அமைதியான நிலைமையிலே இருக்கின்றன. அப்படிப்பட்டவன் எந்தை அவன், நிறைந்த நீர் நிறைந்த பிடிலத்தின் கரையிலே இருக்கின்ற வீரட்டானத்திலே உரைகின்றவனை கொஞ்ச நேரம் நான் மறந்து போன போலக்கே என்று வருந்துகின்றார். முதவரியில காரணத்தை சொல்லிட்டாரு, என்ன காரணம்ங்கிறத கண்டுபிடிச்சிட்டார். என்னுடைய விதிதான் அப்படின்னு சொல்லிட்டார், வினைப்பயன்தான் அப்படின்ட்டாரு. விரும்பினேற்கு எனது உள்ளம் விலகில்லா விதியே, என்னை விட்டு அகலாமல் விடுவதற்கு தயாரா இல்லாத வினைப்பயன் விதியே. விண்ணவர் தம் பெருமானே மன்னவர் நின்று ஏற்கும் கரும்பே என் கட்சி என்று உள்ளத்தால் மூழ்கி, காதல் சேர் மாதராள் கங்கையாள் நங்கை வரும் புனலும் சடைக்கு அணிந்து வளராத பிறையும் வரி அறவும் உடன் துயில வைத்தருளும் எந்தை இரும்புனல் எரி கெடில வடவீரட்டானத்து உறைவானை இறை போதும் இகழ்வன் போல் யானே என்று இந்த 3வது பாடல் கூறுகிறது.
அடுத்து 4வது பாடலிலே என்ன கூறுகின்றார் என்றால், இறைவனை நாற்காணத்து ஒருவன் என்கின்றார். அது 4வது தானம் என்று கூறுவது என்னன்னா, மும்மூர்த்திகள் அவர்களுக்கும் மேலாய ஒருவன். எனவே மும்மூர்த்திகளையும் அவர்களையும் மீறி அவர்களுக்கும் மேலாக இருக்கின்ற 4வது என்ற பொருளிலே கூறுவார். அடுத்து இன்னொன்று என்ன, அது நிறைய பொருள், 2-3 பொருள்களை கூறுகிறார்கள். அந்த இன்னொரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தா, 4 திசைகளிலும் இருக்கின்றவன் அப்படின்னு. அப்புறம் இன்னொரு பொருளும் கூறுகிறார்கள். அவன் நாற்கானம் என்பது ஒரு வைப்புத்தலம் என்று கூறுகின்றார். வைப்புத்தலத்தின் பெயர் நாற்றானம். அதனால்தான் நாற்றானத்து உறைவான் அப்படின்னு அவரை கூறுகின்றார். அடுத்து துரியம் கடந்த நிலையிலே இருப்பவன் என்ற அந்த பொருளிலும் கூறுவார்கள். இப்படி நாற்றானத்திலே இருக்கின்ற ஒருவனை நானாகவே மாறிவிட்ட பரன் அவன். பரன் என்றால் மேலானவன். எவ்வளவு மேலானவன், என்னோடு ஒன்றாய் உடனாய் நிற்கின்றான், என்னோடு ஒன்றாக கலந்திருப்பவன். அதனால அவன் நானாகவே மாறி இருப்பவன். ஆனா அவன் எப்பேற்பட்டவன், உயர்வானவன், பரன், படிப்பட்ட ஒருவன், திருநள்ளாற்றிலே இருக்கின்ற தலைவனானவன் அவன். வெள்ளாற்றிலே இருக்கின்ற அறநெறியாக இருப்பவன். வெள்ளாறு என்பது ஒரு தலம். வெள்ளாற்றிலே இருக்கின்ற அறநெறியாக இருப்பவன் அவன். காற்றாகவும் இருக்கின்றான், தீயாகவும் இருக்கின்றான், கடலாகவும் இருக்கின்றான், மலையின் முடியாகவும் இருக்கின்றான். அவனுடைய திருச்சடையிலே என்ன இருக்கு, கங்கை நீர் இருக்கு. அந்த கங்கை நீர் எப்படிப்பட்ட நீரை கொண்டு வருகிறதுனா, அப்படி கடும் புனல் ஆர்ப்பரித்து வர்ற வெள்ள நீரை கொண்ட கங்கையை தன்னுடைய சடையிலே தரித்தவன். அந்த சடையிலே கங்கையை தவிர பிறையும் இருக்கு, கங்கை பிறை இரண்டும் இருக்கு. இப்பேற்பட்ட தலைவன் எம்மான், அவன் எனக்கு இறைவன். அம்மான், நம் அனைவருக்குமே இறைவன். எல்லாருக்கும் அவன்தான். அவனை எளிதிலே அறிந்து கொள்ள முடியாது. தன்முனைப்போடு இருப்பவர்கள் அறிந்து கொள்ள முடியாது. செம்மையான சிவந்த கண்களை உடைய விடையின் மீது ஏறி வருபவன் அவன். எரி கெடில வீரக்கானத்து உரைகின்றவன் அவன். அவனை கொஞ்ச நேரம் மறந்து அவனுக்கு இகழ்ச்சி செய்வது போல செய்தனே என்கின்றார். நாற்கானத்து ஒருவனை, ஞானாய பரனை, நல்லாற்று நம்பியை, வெள்ளாற்று விதியை, காற்றானை, தீயானை, கடலானை, மலையின் தலையானை, கடும் கலுழி கங்கை நீர் வெள்ள ஆற்றானை. மலையின் தலை என்பது மலை முடியாக, மலை முகடாக. கலுழி என்பது கடும் புனல், வெள்ளம். கடும் கலுழி கங்கை நீர் வெள்ள ஆற்றானை, பிறையானை, அம்மானை, எம்மான் தம்மானை, யாவர்க்கும் அறிவறிய செங்கண் ஏற்றானை, எரிகெடில வட வீரக்கானத்து உறைவானை, இறை போதும் இகழ்வன் போல்யானே என்று இந்த 4வது பாடல் நமக்கு உணர்த்தி இருக்கின்றது. அடுத்தது முருகப்பெருமானின் தாயாகிய அலைமங்கை இருக்கிறாளே, அவளுடைய நிறம், அவளுடைய அன்பு, இவை அனைத்தையும் உடையவன் இறைவன். இந்த திருவதிகை மாநகரத்திலே வாழ்கின்றவன் அவன். அவனுடைய திருமுடியிலே புனல் மங்கை, அதாவது கங்கையை கொண்டிருக்கின்றான். அப்படி கங்கையை கொண்டிருக்கின்ற அவன் அந்த கங்கையால் எப்படிப்பட்டவளா? அவள் புனல் மங்கை, குயில் மாதிரி மொழியை உடையவளாம். இந்த சடையிலே அவள் தங்கி இருக்கின்றாள். இங்கே கெடில நதி இருக்கின்றது இல்லையா, அந்த கெடில நதியில கயல் மீன்கள், அதனுடைய இனங்கள்லாம் அப்படி துள்ளி குதிச்சுட்டு வருதான். அது குதிச்சு ஒன்றோடொன்று குலாவி கொண்டு வருகின்ற பொழுது அங்கே இருக்கின்ற மராமரங்கள், அதாவது வெண்கடம்பு, செங்கடம்பு ஆகியவை மரவம் என்று கூறப்படுகின்ற மரங்கள். இந்த மராமரங்கள் எல்லாம் அப்படியே இழுத்து பறிச்சு, ஏன்னா வெள்ளம் நிறைய இருக்கும்போது நடுவில் இருக்கிற மரங்கள் எல்லாம் வேரோட பிடுங்கிட்டு தானே வரும். அப்படியே பிடுங்கி கொண்டு வருகின்ற செழிப்பான இடம். கடலை நோக்கி சென்று அந்த ஆறு கடல்ல போய் சேருது. அப்பேற்பட்ட நதியின் கரையிலே அந்த
நதி கொண்டு வருகின்ற மலை இவை மரம் அனைத்தையும் சந்தனம் எல்லாத்தையும் அடிச்சு தள்ளிட்டு வருது. அப்படிப்பட்டவன் அவனுடைய திருவடியை என் தலைமையில வச்சத கொஞ்ச நேரம் கவனமா இருந்திருந்தேன்னா அதை உணர்ந்திருப்பேனே. அதை நான் அந்த இறைவனை இகழ்வது போல அந்த நேரத்துல விட்டுட்டனே. திரும்பவும் எனக்கு அந்த வாய்ப்பு கொஞ்சம் கிடைச்சா கூட பரவாயில்லையே என்று வருந்துகிறார். சேந்தர் சேந்தனை கந்த கடம்பனை சேந்தன் முருகன் இங்கே சேந்தர் என்று கூறுகின்றார். சேந்தர் தாய் மலை மங்கை திருநிறமும் பரிவும் உடையானை அதிகை மாநகருள் வாழ்பவனை கூந்தல் தாழ் புனல் மங்கை குயிலன்ன மொழியாள் சடை இடையில் கயலினங் இதுவரைக்கும் கங்கையை பற்றி. இதுக்கப்புறம் கயலினங்கள் குதிகொள்ள குலாவி வாய்ந்த நீர் வர உந்தி மராமரங்கள் வணக்கி கடலை இடம் கொள்வான் மலை ஆரம் வாரி ஏந்து நீர் ஏறி ஏந்து நீர் ஏறி கெடில கடவீரட்டானத்து உறைவானை இறை போதும் இகழ்வன் போல் யானே என்று இந்த 5வது பாடலிலே தன் ஆதங்கத்தை வெளிப்படுத்துகின்றார். அடுத்து 6வது பாடலாக என்ன சொல்லுகின்றார் என்றால், இறைவனை நீலகண்டனே என்று முதல் வரியிலேயே அழைத்து விடுகின்றார். இந்த நீலகண்டம் என்ற சொல்லே இறைவனின் பேர் அருத்திரத்தை நமக்கு விளக்குகின்றது இல்லையா? அப்படிப்பட்ட மை போன்ற பெருமையான கண்டத்தை உடைய என் பெருமான் இருக்காரே, அவர் வேற என்ன அணிகளை நினைத்திருக்கிறார் அப்படின்னா, வலிமையான பன்றியினுடைய கொம்பு. வராக அவதாரத்திலே வராகத்தை சம்ஹாரம் செய்து அந்த கொம்பை எடுத்து தனக்கு அணிகலனாக அணிந்தவர். அப்படி வலிமையான வராகத்தின் கொம்பை அணிந்தவர். அவங்களுக்கு தவத்தை செய்கின்ற எல்லாருக்கும் முன்னோடியாக தவக்கோலத்தை கொண்டு இருப்பவர். அதனால அவனை மாதவன் என்று அழைக்கின்றார்கள். மாணவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கின்றவர். அத்தனை பேருக்கும் தலைவனாகவும் அவன்தான் இருப்பவன். அவன்தான் தன்னுடைய தலையிலே குளிர்ச்சியான சந்திரனையும் பாம்பையும் கொண்டிருக்கின்றார். போன பாடலுக்கு முந்தைய பாடல்ல பகைமையை மறந்து இரண்டும் துயில்கின்றனன்னு போட்டாரு. இதுல அது நேர் மாறான கருத்தை இங்கே கொடுக்கின்றார். அங்க ரெண்டும் என்ன செய்யுதுதான் தடுமாறுதான். இப்படி ரெண்டு பகைமை உடைய உயிரினங்கள் இல்லையா, அதனால அவை தடுமாறுகின்றனவா. இப்படி தடுமாறுவது என்பது இங்கே ஒரு அது என்ன சொல்ல, புனைந்துரை வழக்கு அப்படின்னு உரையாசிரியர் கூறுகிறார். ஒரு பாடலுக்கு மெருகு சேர்ப்பது போல இப்படி ஒரு இதை சேர்ப்பு புனைந்துரையாக கூறுகின்றார் என்று கூறுகின்றார். அப்படி மதியும் பாம்பும் தடுமாறுகின்றனவா சடையிலிருந்து. அதை தரை வரைக்கு தாழ்ந்திருக்கின்ற துதிக்கையை உடைய ஒரு பெரிய யானை. அந்த யானையின் உரியினை பொறுத்தவன் இறைவன் சிவபரம்பொருள். வேதத்துக்கெல்லாம் தலைவனானவன், வேதங்களிலே கூறப்பட்ட விதியாக இருப்பவன் என்று இந்த இறைவனின் பெருமையை கூறுகின்றார். அடுத்து இறைவன் வெந்நீர் சன்னித்த மேனியனாக இருக்கின்றார். பெயர்பட்ட என்னுடைய தலைவன் அலைகள் வீசுகின்ற கெடில நதியின் வடகரையிலே இருக்கின்ற வீரட்டானம் என்று அழைக்கப்படும் கோயிலிலே எழுந்தருளி இருக்கின்றான். அவனை ஒரு கொஞ்ச நேரம் கண்டுக்காமல் இகழ்ந்துட்டனே என்று தன்னுடைய கவலையை வெளிப்படுத்தும் பாடல் இது. இந்த 6வது பாடலை பார்ப்போம். மைமான மணி நீலகண்டத்து எம் பெருமான் வல் ஏன கொம்பு அணிந்த மாதவனை வானோர் தம்மானை தலைமகனை கண்மதியும் பாம்பும் தடுமாறும் சடையானை தாழ்வரை கை வென்ற எம்மான் மதகரியின் உரியானை வேத விதியானை வெண்ணீரு சன்னித்த மேனி எம்மானை எரிகடில வட வீரட்டானத்து உறைவானை இறை போதும் இகழ்வன் போல் யானே என்கின்றார். அடுத்து 7வது பாடலிலே என்ன கூறுகின்றார் என்றால், இறைவன் இந்த உயிர்கள் மீது அளவிறந்த கருணையோடு அவற்றிற்கு அருளுகின்றார். அவை தூய்வு பெறுவதற்காக என்னென்ன வழி உண்டோ
ஆணவத்தோடு தனியாக கிடந்த உயிருக்கு உடலையும் உலகத்தையும் அந்த கருவிகரணங்கள் அனைத்தையும் கொடுத்து இந்த உலகத்திலே வாழ வைத்து அந்த வினைகளை எல்லாம் அனுபவித்து துய்த்து அப்படின்னு நிறைய வழி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உயிர்களுக்கு கருணை பொழிந்து வழிகாட்டி ஞானத்தை நல்குகின்ற வரை கொண்டு செல்கின்றார். அது வீடு பேரு. அந்த வீடு பேரு அப்படிங்கிற அந்த சொல்லாக்கம் இருக்கே, அதுவே ஒரு அருமையாக தானே தன் பொருளை கூறுகின்ற வகையிலே இருக்கும். வீடு பேரு முதல் வாக்கிய இது விடுதல், அடுத்தது பெறுதல். முதல் நீண்ட அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த முதல் நீண்டதுங்கிறது முதல் எழுத்து நீண்டு, விடுதல் என்பது வீடு என்று ஆகிறது, பெறுதல் என்பது பேரு என்று ஆகிறது. அது எதை விடுதல்? உலகத்தின் மீது நாம் கொண்டிருக்கின்ற பற்றினை விடுதல். அடுத்து எதை பெறுதல்? இந்த பற்றை விட்டாச்சுன்னா இறைவனுடைய திருவருளை பெறுதல். இந்த வீடு பேரு அதுதான் முக்தி இல்லையா? இந்த வீடு பேரு என்பது ஒன்றை விட்டால் அடுத்ததை பெறலாம் அப்படின்னு நமக்கு உணர்த்துகின்ற அந்த சொற்றொடர். அதனுடைய ஆக்கம் நரம். முக்தி பெறுவதன் என்ன? அதனால் நாம் அடைகின்ற நன்மை என்ன? மெஞ்ஞானத்தை பெறுவோம். அந்த ஆக்கம் என்ற நலம் அது என்னது? ஞானம். இறைவன் இந்த உயிர்கள் எல்லாம் எங்க தடுமாறிட்டு இருக்கான்? இந்த வாழ்க்கையில தடுமாறுது இல்லையா? அது எப்படின்னா வெம்மையான வினைப்பயன் அப்படிங்கிற கடல்ல தடுமாறிட்டு இருக்கான் உயிர்கள். அந்த உயிர்களுக்கு உயிர்கள் மேலெல்லாம் கருணை கொண்டு இறங்கி கருணை கொண்டு அருளை புரிகின்றான். புரிந்து என்ன தருகின்றான்? அவர்களை இந்த உலகத்து பற்றை விட வைத்து பிறகு தன் அருளை பெற வைக்கிறான், ஞானத்தை கொடுக்கின்றான் என்று இந்த முதல் 2 வரியில கூறுகின்றார். ஏற்பட்ட கருணையாளன், அவனை கண்டுக்கிட்டான்னு விட்டுட்டனே, அப்படி அருளை அதை நம் மீது பொழிகின்றவன் அவன். இளமையானவன், பேர்பட்டவன், தலைக்கோலங்களை எல்லாம் உடையவன், கருப்பு நிறம் அவனுடைய கண்டம், அவனுடைய தோள் எண்தோள் 8 தோள்கள் ஏற்பட்ட பெருமான் அவன். பெண்ணை ஒரு பாகத்திலே உடையவனாக இருக்கின்றான். செக்கர் வானம் மாதிரி மாலை நேரத்திலே அந்தி நேரத்திலே வானம் இருக்குமே ஒரு நிறம், அப்படி இருக்கின்ற அருமையான நிறத்தை செம்மேனி எம்மானாக இருக்கின்றான். அவனுடைய கையிலே அவனுடைய மேனியிலேயே பாம்புகள், பாம்பு வாயிலிருந்து உஞ்சு வரும், இங்க தீயே வரும்னு சொல்றாரு. தீ உமிழும், தீ மாதிரி நஞ்சினை உமிழும் அரவினை தன்னுடைய சடாமுடியிலே வெளியே விட்டிருக்கின்றார். 3 புறங்களை அவை எரிந்து போகின்ற வண்ணம் செய்தவன் இறைவன். அவன் அலைகள் வீசுகின்ற கெடில நதியின் கரையிலே இருக்கும் வீரட்டானத்து கோயிலிலே உரைகின்றவன். அவன் கொஞ்ச நேரம் தெரியாம நான் கவனிக்காம விட்டு அவனை இழந்து விட்டேனே, திரும்ப அப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்குமா என்று இந்த 7வது பாடல் மூலம் நமக்கு உணர்த்துகின்றார். பெய்தாய வினைக்கடலில் தடுமாறும் உயிர்க்கு மிக இறங்கி அருள் புரிந்து வீடு பேறு ஆக்கம் பெய்தானை பிஞகனை மைநவிலும் கண்டத்து எந்தோள் எம் பெருமானை பெண்பாகம் ஒருபால் செய்தானை செக்கருவான் ஒளியானை தீ வாய் அறவாடு சடையானை திரிபுரங்கள் வேவ எய்தானை எரிகெடில வட வீரட்டானத்து உறைவானை இறை போதும் நிகழ்வன் போல் யானை என்று வருந்துகிறார். அடுத்து 8வது பாடலில் என்ன கூறுகின்றார் என்றால், 2 பாடல்களுக்கு முன்னால் சேந்தர் தாய் என்றார் இல்லையா, முருகப்பெருமானை மட்டும் சொன்னாரு. இங்கே விநாயகப் பெருமானையும் சேர்த்து கூறுகின்றார். விநாயகப் பெருமானுக்கும் மயிலினை ஊர்தியாக உடைய முருகப்பெருமானுக்கும் தந்தையாகிய இறைவன். அவன் திருமேனியிலே திருநீறு அணிந்திருக்கின்றான். இதே திருநீரைத்தான் ஞானசம்பந்த பிள்ளையார் பூன்பாண்டியனுக்கு பூசி அவரை மனம் மாற்றுகின்றார். அவருடைய தவறை உணர வைத்து அவர் அதுவரை கொண்டிருந்த கொள்கையை விடுத்து சைவத்தை மேற்கொள்ள வைக்கின்றார். அப்படி சைவத்தை மேற்கொண்ட பிறகு இறைவன் அணிந்திருக்கின்றானே அந்த வெண்கொடி, அதனை அந்த பாண்டியன் நெடுமாறன் இருக்கின்றானே, பூன் பாண்டியனாக இருந்து நின்ற சீர் நெடுமாறனாக மாறியவன், அவன் தன்னுடைய தலைமேல வைத்துக் கொள்கின்றான். இதுல எப்படி அவர் ஒரு நுணுக்க சொல்லுகின்றார்னா,
அது இறைவன் நேர வந்து அருளல பாண்டிய மன்னனுக்கு. ஞானசம்பந்த பிள்ளையாரின் மூலமாக அருளினார். அவர் தானே உணர்த்தினாரு. அவருடைய வெப்பு நோய் தீர்வதற்கு திருநீற்றை பூசி அந்த வெப்பு நோயை குணப்படுத்தினார் ஞானசம்பந்த பிள்ளையார். அதன் மூலம் இறைவனின் கருணையை உணர்ந்து அதிலிருந்து திருநீர் பூசி சைவமான சமயம் சார்ந்தார் பூன் பாண்டியன். இறைவனின் பெருமையை தலைமேல் கொண்டார். ஆனா எனக்கு வேற யாரையோ அனுப்பி தன்னுடைய அருளை காட்டவில்லை, வேற யாரையோ அனுப்பி தன்னுடைய உயர்வான கருணையை உணர்த்தவில்லை. தானே நேர்ல வந்தார். அவருக்கு ஆளனுப்பி அருளினார், எனக்கு தானே வந்தார், அதனால நான் உணராம விட்டுட்டேனே என்று புலம்புகிறார். அப்படி அந்த நெடுமாறன், நின்றசீர் நெடுமாறன் தன் முடிமேலே இந்த தென்னவனை வைத்து விட்டான். அந்த தென்னவன் அது தவிர அதுக்கப்புறம் அவன் எப்படி இருந்தானோ தெரியுமா? அந்த மன்னவன் வடக்க கிழக்க மேற்க அப்படின்னு எந்த பகுதியிலும் உள்ள மண் மேல அவர் ஆசைப்படவே இல்லையா. ஏன் சொல்றாரு? கிழக்கு வடக்கு மேற்கு இந்த 3 திசை மட்டும்தான் சொல்றாரு. ஏன்னா தென்கோடியில இருக்கு பாண்டிய நாடு. அந்த பாண்டிய நாடு மட்டும் அவர் கைக்குள்ள இருக்கு. மீதி இருக்கிற நிலவெல்லாம் கடல் கடந்து போறது வேற. ஊரு மற்ற இடம் வந்து பார்க்கும்போது இந்த 3 திசையில தானே இருந்திருக்கணும். இந்த 3 திசையில இருக்கிற நாட்டையும் பத்தி அவர் கவலையே படலை. சுவாமியை மட்டும் வணங்கிட்டு சுவாமியவே அவருடைய திருநீற்றையே தன் தலைமையில் கொண்டு அதையே பெரிய செல்வமாக கருதி கொண்டு இருந்து விட்டான் பாண்டியன் நெடுமாறன் என்று கூறுகின்றார். இறைவன் தாமரை காடு அணைய திருமேனி மாதிரி, சக்கரவானம் மாதிரி அந்தி நேரத்து சிவந்த நிறம் கொண்டு காட்சியளிக்கின்ற பெருமான். அமரர்களுக்கெல்லாம் பெருமான் அவன்தான். யானையின் உரியை போர்த்தவன், அதிகை மாநகருக்குள்ளே வாழ்பவன், எனக்கு தலைவன். வீரட்டானத்து கோயிலே, கெடில நதியின் வடகரையிலே இருக்கின்ற வீரட்டானத்து கோயிலே இருக்கின்றவன், அவனை நான் கொஞ்ச நேரம் கவனிக்காம விட்டுட்டனே என்கின்றார். பாடலை பார்ப்போம். 8வது பாடல். பொன் ஆனை மயிலூர்தி முருகவேள் காதை, குடியாடு திருமேனி நெடுமாறன் முடிமேல் தென்னானை, குடபாலின் வடபாலின் குணபால் சேராத சிந்தையான். குடபால் குணபால் இது மேற்கு வடக்கு, மேற்கு கிழக்கு. வடபாலின் சேராத சிந்தையான், இந்த திசையெல்லாம் நினைச்சே பார்க்கலாம். செக்கர்வான் அந்தி அண்ணானை, அமரர்கள் தம் பெருமானை, கருமான் உரியானை. கருமான் யானை, கருமையாக இருக்கின்ற யானை. கருமான் உரியானை, அதிகை மா நகருள் வாழ்பவனை, என்னானை, எரிகடில வடவீரட்டானத்து உறைவானை, இறை போதும் இகழ்வன் போல்யானே என்று வருந்தி கூறுகின்றார். அடுத்து 9வது பாடலிலே இறைவன் மீது பகைமை உணர்ச்சி கொண்டு மனமே திருந்தாத அசுரர்கள் இருந்தார்கள் இல்லையா, முப்புராதிகள். அவங்க 3 பேரும் எரிந்து போக பிழை வளைவித்தான். வில்ல வளைச்சான், அவ்வளவுதான். அந்த எய்யல பிரித்தே எரித்தான். ஒரு கணை மட்டும்தான் கொண்டு போயிருந்தான். அதையும் கையில வைத்து போர்த்தொழில் பூண்டவன் சிவபெருமான் சிரிப்பால் எரித்து விட்டான். பெயர்பட்ட பெருமான். அதுக்கப்புறம் கருமையான கால்களை உடைய, பெரிய கால்களை உடைய பெரிய யானை, அதனுடைய தோலை போர்த்தவன் அவன். அளவிறந்த கருணையை பொழிகின்ற 3 கண்களையும் உடையவன் அவன். இவனை கொஞ்சம் இறைவனுடைய பெருமையை நினைத்து பார்க்காத அரக்கன். யாரு? பெரிய தோள்கள், 4 5 4 × 5 20. அவனுடைய தலைகள் 5 2 × 5 10 10 தலையும் 20 தோளும் கொண்ட பெரிய அசுரன் ராவணன். அப்படிப்பட்டவன் அவனுக்கு எப்படி என்ன விளக்கம் கொடுக்கிற உருவம் அப்படிங்கிற பேய் உருவம். இப்ப நம்ம பேச்சு வழக்கில் சொல்ல மாட்டோமா, பேய் மாதிரி வந்தது அப்படி போல, ரொம்ப இயற்கைக்கு மாறாக அப்படிலாம் இருந்ததுன்னா பேய் மாதிரி இருந்தது முதல்ல. அதே மாதிரி சொந்தரன் சொல்றாரு, பேயுரு கொண்ட ராவணன். அப்படிப்பட்ட ராவணன் தன்னுடைய தனக்கு அவ்வளவு உயர்வு இல்லைங்கிறதே மறந்துட்டான். அப்படி மறந்து அப்படிப்பட்டவன் அவத கரையோட ஊன்றிட்டாரு சுவாமி. கரையோடு அவர் ஊன்றுவதற்கு காரணம் என்ன? அவன் இறைவனை மறந்தான். ஒரு கணக்கிலே இறைவனை மறந்து விட்டார். அப்படி மறந்ததன் காரணமாக ஒரே நொடியில தன்னுடைய பெருவிரலால் ஊன்றி விட்டார்.
இங்கே அவர் பாதத்தையே என் தலைமையில வச்சாரு. அதை கூட நான் கண்டுக்காம விட்டுட்டேனே. அப்பேற்பட்ட பெருமான், பெருமானின் அருமையை உணராமல் நான் இருந்து விட்டேனே. கொஞ்ச நேரம் நான் மறந்துட்டேன். இனிமே அந்த மாதிரி ஒரு கொஞ்ச நேரம் எனக்கு வாய்க்குமா தெரியலையே என்கின்றார். பாடலை பார்ப்போம். திருந்தாத வாழ் அவுணர் புறமூன்றும் வேவ சிலை வளைவித்து ஒரு கணையால் தொழில் பூண்ட சிவனை, தொழில் பொற்தொழில், இங்கே தொழில் பூண்ட சிவனை, கருந்தாள மத களிற்றின் உரியானை, பெரிய கண் மூன்றும் உடையானை, கருதாத அரக்கன், பெருந்தோள்கள் நாலைந்தும் ஈரைந்து முடியும் உடையானை, ஏ உருவம் ஊன்றும் மலைமேல் இருந்தானை. மலை மேல இருந்து ஒத்த பெருவரல ஊனி இத்தனையும் ஒன்னா ஒரே நிமிஷத்துல ஒழிச்சு கழித்தார் சாமி. மலை மேல் இருந்தானை, எரிகடில வட வீரட்டானத்து உறைவானை, இறை போதும் இகழ்வன் போலியானே என்று இறைவனுடைய பெருமையை எண்ணி வியந்து தன்னுடைய அறியாமையை எண்ணி வருந்துகின்றார். அடுத்து 10வது பாடலிலே இறைவனை எப்படி புகழ்கின்றார் என்றால், அவன் எலும்பையே அணிகலனாக அணிந்திருப்பவன் இறைவன். எங்களுடைய பெருமான் அவன், விடையிலே ஏறுகின்றவன் அவன். இசைஞானியார் தன்னுடைய தாயை நினைவு கொள்கின்றார். இசைஞானியினுடைய சிறுவனாகிய நான் எங்க பிறந்த, என்னுடைய ஊர் எது? திருநாவலூர். அந்த திருநாவலூர்ல பெரிய பெரிய பனை மரங்கள்லாம் நிறைய இருக்கு. பெரிய பொழில்களால சூழப்பட்ட வயல்கள் நிறைந்த நாவலூர் போன் வந்தொண்டன் ஆரூரன் அப்படின்னு தன்னுடைய பேரெல்லாம் சொல்றாரு. இறைவனை மதிக்காமல் இருந்து விட்டேன். அப்படி மதிக்காம இருந்து இந்த 10 பாடல்களையும் நான் சொல்லியிருக்கேன். எனக்கே தன்னுடைய அன்பை கொடுத்து விட்டான் இறைவன். நான் அவனுக்கு தெரியாம விட்டுட்டேன். என் தலைமையில அவன் தான் தளிச்சிருக்கான்னு தெரியாம ஏங்கியா வச்சேன்னு சண்டைக்கு வேற போயிட்டேன். நான் மதிக்காம இருந்தும் இறைவன் எனக்கு அருளினான். அதனால நான் தப்பு பண்ணிட்டேனே, சுவாமி என்னை மன்னிப்பாரான்னு நினைக்காதீங்கன்னு நமக்கு ஆறுதல் கூறுகின்றார். அப்படி என்னுடைய அன்பை ஏற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு அறிவறிய பெருமானாக இருக்கின்றார். அதாவது தன்முனை போட அவனிடம் வேண்டுகின்றவர்களுக்கு எளிவந்த பிரான் இல்லை. அவர்களை நெருங்குவதற்கு கடினமானவன். ஆனா அத்தனை நம்முடைய ஆணவத்தை மறந்து அப்படியே அவனிடம் நம்மை நாம் சரண் அடைந்து அத்தனையும் அவனுக்கு தந்து அவனிடமே அடிமை கொண்டால் நமக்கு அன்பினை அள்ளி வழங்குவான். அப்படிப்பட்டவன் மற்றவர்களுக்கு அறிவறியவன். ஆனால் அறியவர்களுக்கு என்றும் தெளியவன். அவன் எங்க இருக்கின்றான்? அதிகை மாநகரத்திலே இருக்கின்றான். அவன் எந்த கோயிலிலே எழுந்தருளி இருக்கின்றான்? கெடில நதியின் வட கரையிலே இருக்கும் இரட்டானம் என்ற கோயிலிலே எழுந்தருளி இருக்கின்றான். மிச்ச நேரம் அவனை கவனிக்காம விட்டுட்டேன். அதனால இப்ப கிடந்து புலம்பிட்டு இருக்கேன். ஆனாலும் எப்பவும் பதிக பலன் சொல்லுகின்ற பாடலாக இருக்கும் இல்லையா இறுதி பாடல். இங்கேயும் பதிக பலனை குறிப்பால் உணர்த்துகிறார். அன்பே இல்லாம அவரை அவன் மேல அன்பு இருந்தது. ஆனா என் கவனக்குறைவின் காரணமாக அவனை நான் தவற விட்டுட்டேன். அவர் தலையில வச்சிருக்கும் போது அந்த சந்தோஷப்பட்டிருக்கலாம் இல்லையா, அதை கவனிக்காம விட்டதுனால என்னைய மறந்துட்டியா நீன்னு சுவாமி கேட்டுட்டு மறைஞ்சப்புறம் தான் அவரை யாருங்கிறதே எனக்கு தெரிஞ்சது. இப்படி இருந்தும் கூட நான் அவனை அடையாளம் கண்டுபிடிக்காம விட்டும் கூட சுவாமி எனக்கு அருளை விட்டார். அதனால நீங்கள் தவற விடாமல் இறைவனை எப்பவுமே கவனமா இருந்து இறைவனுடைய அருகாமையை உணருங்கள். அவன் திருவடி தீட்சை அப்படிங்கிறது சுந்தரருக்கு கிடைக்கும். ஆனால் ஏதாவது ஒரு வழியிலே நமக்கு அருளை கொண்டு வருவார். அப்படி கொண்டு வருகின்ற அன்பை உணர்ந்து கொள்ளுங்கள், உணர முடியும். அப்போ நம்ம கவனமா அவனுடைய அருளை அதை நினைந்து அவனையே மறக்காமல் நினைச்சுக்கிட்டு இருந்தோம்னா நிச்சயமாக அருளுவார். எனக்கு மறந்து அவனை கண்டுக்கிடாம விட்டும் கூட எனக்கு அருளை விட்டார் என்ற துணி இருக்கும் வண்ணம் இந்த பாடலை தருகின்றார். என்பினையே கலனாக அணிந்தானை, எங்கள் எருதேறும் பெருமானை, இசைஞானி சிறுவன் வன் பனைய வளர் பொழில் சூழ் வயல் நாவலூர் போன் வன்கொண்டன் ஆரூரன், மதியாது சொன்ன அன்பனை. அவனை மதிக்காம என் மேல எப்படி நீ கால் வைக்க போச்சுன்னு சண்டைக்கு போனனே, மதியாது சொன்ன அன்பனை, யாவர்க்கும் அறிவறிய அச்சர் பெருமானை,
அதிகை மாநகருள் வாழ்பவனை என் உன்னை எரிகடில வடவிரட்கானத்து உறைவானே இறைபோதும் இகழ்வன் போல் யானே என்று இந்த குறிப்பால் உணர்த்துகின்ற பதிக பலனை உணர்த்தி அமைகின்றார் சுந்தரர் பெருமான். அப்படி சுந்தரரின் காப்பினை நினைத்து பார்க்கின்ற அந்த பேரு கிட்டிய எனக்கு கிட்டியது இறைவனுக்கு, திருவருளுக்கும் அடியார் பெருமக்களுக்கும் பணிவான நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஆதி வாழிய அஞ்செழுத்தோடு வெண்கூடி வாழிய புண்ணிய